வணக்கம் நண்பர்களே, ஆலய தரிசனம் என்னும் பாகத்தினூடாக மீண்டும் நான் உங்களுடன் இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட விரதம் என்னவென்றால் சித்ரா குப்த விரதம், சித்ரா பௌர்ணமி விரதம் என்றும் இரண்டு பேராலும் நாங்கள் அழைக்கலாம் என்று சிறப்பாக அழைத்து வருகின்றோம். அத்தோடு இன்றைய நாளில் எங்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை பார்க்க சித்திரகுப்தன் அவதரித்த தினமும் இந்நாளாகும். குப்தன் என்றால் ரகசியம் என பொருள்படும். சந்திரன் முழுமையாக முழு வட்டமாக எங்களுக்கு ஒளி பிரகாசத்தை வழங்கும் ஒரு நல்ல நாளை பௌர்ணமி நாள் என்று நாங்கள் அழைப்போம். இந்த சித்ரா பௌர்ணமி தமிழுக்கு ஆங்கிலத்தில் பார்த்தோம்னால் மே மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. தமிழில் பார்த்தோம்னால் சித்திரை மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. இன்றைய நன்னாளில் இலங்கையில் உள்ள மக்கள், தாயை இழந்தவர்கள் இன்றைய நன்னாளில் விரதம் இருந்து வழிபாடுகளை மேற்கொண்டு தாயை நினைவு கூறும் வகையில் இன்றைய நாள் அமைந்துள்ளது. இப்பொழுது நாங்கள் இந்த சித்ரா பௌர்ணமி விரதத்தை எவ்வாறு அனுஷ்டிப்பது என்று பார்ப்போம். மாலை 6 மணிக்கு மேல் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வழிபட்டு பொங்கலை பொங்கி வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். அல்லது வீட்டில் உள்ள தெய்வத்தை வழிபட்டு பௌர்ணமி நிலவில் பார்த்து பொங்கலை பொங்கி வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். இன்றைய நன்னாளில் சத்திய நாராயண பூஜை செய்வது மிக நல்லதொரு விடயமாகும். இது செய்வதனால் உங்களுடைய கடன் தீர்ந்து செல்வம் பெருகும் வளமையும் காணப்பட்டு கொண்டு வருகின்றது. அத்தோடு இன்றைய நன்னாளில் ஊற்று நீர், அதாவது உங்களுடைய கிணற்றில் வரும் நீர் இல்லாது குளம் கடல் ஏதாவது ஒரு ஊற்றில் இருந்து பெருகும் ஒரு இயற்கையால் வரும் ஒரு நீரை எடுத்து ஒரு மண்பானம் அதுக்குள் விட்டு வைத்து வெள்ளை நிற பருத்தியால் ஆன துணியால் சுற்றி பௌர்ணமி நிலவில் இரவு முழுவதும் வைத்து காலையில் அதை எடுத்து அருந்துவது மிக நல்லதொரு விடயமாகும். பல்வேறுபட்ட தீராத நோய்களை தீர்க்கும். அத்தோடு இந்த மே மாதம் 1ஆம் தேதியில் பார்த்தோமானால் வெசாக் மற்றும் சித்ரா பௌர்ணமி விரதம், அத்தோடு உழைப்பாளர்கள் தினமும் இன்றைய நாளில் வந்துள்ளது. அதனால் நாங்கள் இந்த சித்திரகுப்த விரதத்தை அனுஷ்டித்து மேலும் பலன்களை ஈட்டுவோமாக. நன்றி, வணக்கம்.